أشهد أن لا إله إلا الله وحده لا شريك. சுத்தி உள்ள நவீன வடிவங்கள் என்று நமக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எங்கட பிள்ளைகள் பழக வேண்டும், அதுல ஈடுபட வேண்டும். அதுல அவனை தைரியமா நீங்க கொடுங்க. ஆனா ஒரு மேற்பார்வையோடு, ஒரு கட்டுப்பாடோடு, ஒரு ஒழுக்கத்தோடு அதை நீங்க சரி செய்ய முடியும். அதை எப்படி செய்யறன்னு தெரியலன்னா அந்த துறையில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு இதை எப்படி நம்ம வரையறுத்துக் கொள்ளலாம் என்றதுல மிகவும் கவனம் செலுத்துங்கள். நான்காவதாக அதை குழந்தைகளுடைய கல்விக்கும் எதிர்காலத்துக்கும் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்ற நிகழ்ச்சிகளை செய்ய வையுங்கள். அதுல நான் எப்படி பயன்படுத்தலாம் பிள்ளைகளை என்ன இதுக்குள்ள ஈடுபடுறது நிச்சயம். அப்ப எது நல்ல முறையில் எப்படி என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம், அவைகளை நாம் எப்படி தெரிந்திருப்பது என்கின்ற போன்ற அந்த இடத்திற்கு நம்ம வர வேண்டும். ஐந்தாவதாக கல்வி என்று நம்ம கொடுக்கப்படுற நேரத்தில் நம்மளை சூழ உள்ள கல்விகள் எல்லாமே பலவிதமான மார்க்கத்துக்கு முரணான இன்னும் அந்நிய சிந்தனைகளால செல்வாக்கு எங்களையே கெடுக்கணும் போடல, ஆனா அவர்களுடைய சிந்தனை அதுதான். அப்படி போடப்பட்ட சிலபஸ்கள் தான் நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றன. பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சியில் அது பெரும் செல்வாக்கு செலுத்தல, தொழிலுக்கு அது என்ன செய்யுது, மிகவும் உதவுது, தொழில் கல்விக்கு உதவுதே தவிர அவர்களுடைய கல்ச்சர் ஆன நல்ல மார்க்க விழுமியங்களோட உலகத்தை புரிஞ்ச நுட்பத்துக்கு அது உதவல்ல. அந்த கல்வி விஷயத்தில் பிள்ளையுடைய திறமைக்கேற்ப கவனம் செலுத்த நம்ம பழகணும். அதில் உள்ள நவீன சதிகளையும் புரிந்து பிள்ளைகளுடைய திறமைக்கு ஏற்ப அந்த கல்விகளை கொடுப்பதற்கு பழக வேண்டும். ஒன்று ஒரு பிள்ளைக்கு எடுபடவில்லை, 4-5 முறை ட்ரை பண்றீங்க, சரி வரவில்லை என்றால் அதை எப்படியாவது கொடுத்தால்தான் அவனுடைய ஃபியூச்சர் உண்டு என்று சொல்கின்றவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். அது போய் இவன் ஃபியூச்சர் இதுதான் அப்படி என்று சொல்லி படிக்கின்ற எல்லாமே, அதுவும் இன்றைய காலத்தில் அது மிகவும் பெரிய போய். என்ன காரணம்டா, 4 வருஷத்துக்கு ஒருக்க எல்லா டெக்னாலஜியும் மாறுது. 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு விஷயத்தை சிறப்பா படிச்சுக்கிறான், அது 4 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு பேசிக் ஆகிறது, அது எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்று ஆகிறது, அந்த லெவலுக்கு ஆயிரு. எல்லாருக்கும் தெரியும், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் எஸ்எஸ்சி என்று இருந்துச்சு இந்த ஜிசி ஓ லெவலுக்கு, அப்ப அதுதான் ஹை லெவல். இப்ப அது ஓ லெவல் ஆயிட்டு, விளங்கிட்டா, ஆர்டினரி லெவல் ஆயிட்டார். இந்த லெவலுக்கு அது கொண்டு வந்துட்டாங்களா. இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்வி முறைகள் என்ன செய்ய மாற்றம் ஏற்படும். இதுதான் ஃபியூச்சர் என்று அடிச்சு சொல்ற இதே நம்ம வேணாம். ஃபியூச்சர் அல்லாவுடைய கையில, எதிர்காலம் அல்லாவுடைய கையில இருக்கிறது. எங்களால் எங்களோட பிள்ளைக்கு என்ன ஏழுமோ அல்லது அவனுக்கு என்ன திறமை இருக்குதோ அதுக்கேற்ப விஷயங்களை கொடுக்க பழங்கள். இதுல என் பிள்ளைக்கு அது வரலேண்டா அது தோல்வி என்று நீங்கள் நம்பவே வேண்டாம். அது தோல்வி எல்லாம் என் பிள்ளைக்கு அது என்ன, அது செட் ஆகல, அவ்வளவுதான். எனது பிள்ளைக்கு ஒரு திறமை இருக்கும், நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு திறமைக்கு. ஃபெயில் என்ற கலாச்சாரமே பிழை. அந்த நடைமுறை இன்ஷா அல்லாஹ் போகின்ற காலத்தில் இலங்கையிலும் என்ன செய்யலாம், வரலாம். மேற்கத்திய உலகம் அதை எப்பயோ உணர்ந்துட்டு, இந்த ஃபெயில் ஒன்று இல்லை, அது எப்படி ஃபெயில், இந்த இதுல வேணும்னா மார்க்ஸ்ல குறைவா இருக்கலாம், டோட்டலா ஒரு புள்ள ஃபெயில் எப்படி சொல்றது. இது எந்த அளவுக்கு ஆகிட்டா, ஃபெயில் ஆகினவன் சிலவன் நல்லா கம்பெனி வச்சு பெரிய முன்னேற்றத்தில் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்த வேற அக்கௌண்டனா போய் வேலை செய்யறாரு, இவர் பக்கத்து நண்பரோட பேசுறாரு, இதெல்லாம் ஃபெயில் ஆகினவன் இப்படி முன்னேறிட்டான். அவன் எப்படி அவனை ஃபெயில் அடி போய் சொல்ற, நீ அவன் ஃபெயில் ஆகினவா அவன் முன்னேறானா, இவர் பாஸ் ஆகினவரா இவர் முன்னேறலையா. இது எனக்கு யோசிக்கிற டைம்லயே இது ஒரு குழப்பமாவே இருக்குது. ஏன் அவன் தான் முன்னேறிக்கிறான், திருப்பி என்ன ஃபெயில் என்ற அவனுக்கு என்ன, ஸ்கூல்ல ஃபெயில் கொடுத்துட்டான், ஸ்கூல்ல ஃபெயில் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த ஃபெயில் கொடுத்ததோட அவன் தப்பிட்டான், இந்த சிலபஸ்ல இருந்து வெளியாகிட்டான், ஓடிட்டான். ஓடினத்தோட சொந்தமா யோசிக்க ஆரம்பிச்சதுனால பெரிய இடத்துக்கு வந்துட்டான். சொந்தமா யோசிக்கப்படாது என்று சொல்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு திறமை இருந்தா முன்னேறிடுவான். அவன் திறமையாளனாக இருந்தா அவனுக்கு சிலபஸ் இருந்துச்சோ பாஸோ ஃபெயிலோ அவன் முன்னேறுவான். அவனுக்கு ஒரு திறமை இருக்குது, அவன் முன்னேறுவான். இப்ப நிறைய பேர் முன்னேறினவர்கள் என்ன அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நான் இதுல பாஸ் ஆகினதுனால தான் முன்னேறினேன். இல்லை, நீ முன்னேறக்கூடியவனால தான் அதுல பாஸ் ஆகினாய். அதான் அர்த்தம். உன்னை எந்த துறையில கொண்டு போய் சேர்த்திருந்தாலும் நீ முன்னேறி இருப்ப, உனக்குரிய திறமை தான் உன்னை வர வச்சுது. அதனாலதான் உன்னை மட்டும் அடையாளம் காட்டித்தான் பல முக்கிய முன்னணியில் உள்ள பாடசாலைகள் ஹைலைட் ஆகும். ஃபெயிலானவனை யாரையும் காட்டுறதில்லை. அப்ப எனவே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களோட ஒவ்வொரு பிள்ளையும் திறமையானவர்கள் தான், ஃபெயில் என்ற ஒன்று இல்லவே இல்லை. அந்த சிலபஸ்ல வேணும் என்றால் அவனுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு இன்னொரு திறமை இருக்கும், அதை அடையாளம் காண பழகுங்கள். இறுதியாக இந்த குழந்தைகளுடைய விஷயமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருக்கலாம், அதை அதாவது எக்ஸப்ஷனலாக விதிவிலக்காக ஒரு 10 மாணவைகள் நீங்கள் ஒரு பெரும் சிரத்தை எடுத்து கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். அது ஸ்பெஷல் கேசஸாக இருக்கும். 90% அப்படி இல்லை. இலகுவாக மென்மையாக பெரும் பதட்டம் இல்லாம நீங்க அணுகலாம். அடுத்தவர் சொல்றதுக்காக வேண்டி உங்களோட புள்ளைய நினைச்சு, உங்களோட புள்ள சரியான துடினமாகிறான்,
உங்களோட பிள்ளையால எதுவும் செய்யலான்னு சொன்னதுக்கு உங்களோட பிள்ளைய கேட்டவனா நீங்க என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். அந்த மனுஷனுக்கு தாங்குற சக்தி இருக்காது, அவ்வளவுதானே தவிர எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு திறமையானவர்களாக வருவதற்கான அருளை அல்லாஹு தாலா செய்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த புரிதலோடு, இந்த விளக்கங்களோடு, இந்த திறமைகளோடு பொறுமையாக, நிதானமாக, நல்ல பிரார்த்தனைகளோடு எங்கள் குழந்தைகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களை சிறப்பான முறையில் எதிர்கொண்டு நல்ல ஒரு எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கிய பெற்றோர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.